அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டன் படிக்க தொடங்கலாமா வேண்டாமா? பாதியில் படிச்சுட்டு இருக்கவங்க, அதாவது 2 ஜூனியர் முடிச்சிருக்கவங்க, அல்லது 1 ஜூனியர் முடிச்சிருக்கவங்க, அல்லது 1 சீனியர் முடிச்சிருக்கவங்க, அல்லது 1 சீனியர் 1 ஜூனியர் முடிச்சிருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டன் படிக்கலாமா, டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா, ஷார்ட்டன் படிக்கலாமா வேணாமா, இது சம்மந்தமாக நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி கடந்த 2 வருடங்களாக நம்ம போட்டுட்டு இருந்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகையை சார்ந்த வீடியோ தான். ஆனால் இது ரொம்பவும் வித்தியாசமான வீடியோ. இந்த காலத்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஷார்ட்டன் படிக்கிறதா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா, பாதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதே வீடியோஸில் கட் ஆஃபும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்க்கலாம். பட் இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிருக்கு. டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற விதத்தை மாற்றிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஷார்ட்டனில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறை வந்திருக்கு. டிஜிட்டல் முறை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாகவும் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து வந்துச்சு. இதில் பல மாணவர்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படுது. என்ன குழப்பம்? ஷார்ட்டன் படிக்கிறதா வேணாமா, இல்லை ஷார்ட்டன் அப்படியே தூக்கி வச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இதை சுற்றியே இருக்குமா பல மாணவர்களுக்கு. என்கிட்ட வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் வந்து நிறைய பேர் இது சம்மந்தமாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டால் தான் ஒரு சொல்யூஷனாக அமையும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஷார்ட்டன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொடங்குறவங்களுக்கு சில விஷயங்கள். ஷார்ட்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடங்கலான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தொடங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நல்லா வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டன் வந்து நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆனாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் 2.5 வருஷம் ஆனாலும் சரி, அல்லது 3 வருஷம் ஆனாலும் சரி, அல்லது 4 வருஷம் ஆனாலும் சரி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸால் 2 வருடத்தில் முடிக்க முடியும், சில ஸ்டூடெண்ட்ஸால் 3 வருஷம் ஆகும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 வருஷம் ஆகும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 வருஷம் கூட ஆகும். அது அவங்கவுங்களோட நாலேஜ் பொறுத்தது, அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது. ஓகேங்களா? இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஷார்ட்டன் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒரு போராட்ட மனநிலையே தான் இருக்கணும், போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக நிறையா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. சில பேர் வந்து சார் ஷார்ட்டன்னால என்னோடய லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக மாதிரி இருக்குது, நான் வந்து ஷார்ட்டன் வந்து 2 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் ஷார்ட்டனை 3 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் இப்போ ஜாபுக்கும் போயிட்டேன், குரூப் 4ல், குரூப் 2லையும் வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது. இன்னும் ஒரு படி மேலே போய் PA to Honorable Judge போத் இயர் முடிச்சுட்டு அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து வேலை பார்க்க முடியுது, சேலரிலாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்பில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியுது. அதே மாதிரி நெகட்டிவான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நெகட்டிவ் அனுபவத்தையும் நான் சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட்டன் படிக்கிறதே வேஸ்ட்டு, ஷார்ட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இதில் வந்து கால விரயமாகும், நிறைய வருடங்கள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஷார்ட்டன்னால் லைஃப் போயிடுச்சு அப்படின்ற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு இடைநிலையிலேருந்து பார்க்குறேன். இந்த பக்கமும் நிற்காமல் இந்த பக்கமும் நிற்காமல், இதோட அதாவது ப்ராக்டிக்கலாக என்ன நடந்திருக்கு, நம்ம என்ன பண்ணணும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஷார்ட்டனில் பாஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லையோ குரூப் 2 அல்லது வந்து PA to Honorable Judge ஹைகோர்ட்லேயோ வேலை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஒரு கரெக்டான பாத்தில் போயிருக்காங்க. அப்போனா மற்றவங்க தப்பான பாத்தில் போயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது இப்போ அதே மாதிரி ஷார்ட்டன்னால் எனக்கு லைஃப் போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அவங்க நிறைய டைம் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா அப்படின்னா, ஷார்ட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிங்க, கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஷார்ட்டன்லாம் படிக்க வேணாம்லாம் நான் சொல்லலை. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷார்ட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிங்க, படித்தீங்கன்னா ஒரு பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கட் ஆஃபை வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக எந்தெந்த இடத்துல என்ன பேசணுன்றது இருக்குல்ல. இப்போ ஷார்ட்டன் ஏன் வந்து நம்ம படிக்க சொல்கிறோம்,
குரூப் 4ல் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் படிக்க சொல்கிறோம். அதேமாதிரி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு 1.5 வருஷம் அல்லது 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த PA to Honorable Judge அந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, PA பர்சனல் அசிஸ்டண்ட். ஓகேங்களா, அந்த போஸ்ட்டுக்காகவே சில பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த போஸ்ட்டோட சம்பளம் கிட்டத்தட்ட கைக்கு 70,000 தாண்டி வர்றது. ஓகேங்களா, 70,000க்கும் மேற்பட்ட 75,000 பெர் மந்த்து உங்கள் கையில் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஷார்ட் அண்ட்குள்ளே வராங்க. ஒன்று குரூப் 4ல் வேலை வாங்கிடணும், அல்லது குரூப் 2A செக்ரட்டரியேட்டில் அந்த ஸ்டெனோ போஸ்ட்டு வாங்கிடணும். அப்படியும் இல்லையா, ஹைகோர்ட்டில் நல்ல ஒரு வலுவான போஸ்ட்டில் ஸ்டெனோ சம்மந்தமாக PA அப்படின்ற போஸ்ட்டில் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டில் போய் உட்காரணும் அப்படின்ற நிறைய தாட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த தாட் மட்டும் இருந்தால் போதுமா, ப்ராசஸ் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் அப்படின்றது என்ன, நம்ம வந்து எங்கேயுமே நிறுத்தாமல் நம்ம அதுக்கான ஒர்க்கை வந்து போட்டுகிட்டே போகிறது, அதான் ப்ராசஸ். ஓகேங்களா, நம்மளுக்கு லட்சியம் மட்டும் இருந்தால் போதுமா, பத்தாது. PA to Honorable Judge அந்த போஸ்ட்டை வந்து அடையணும், பர்சனல் அசிஸ்டன்ட் டு Honorable Judge அந்த போஸ்ட்டை அடையணும் அப்படின்னா அது மனசளவுலேயே இருந்தால் போதுமா, நம்ம அதை நினச்சிட்டே இருந்தால் போதுமா, அதுக்கான செயல் திட்டத்தை வகுக்க வேணாமாம்மா, அதுக்கான ப்ராசஸில் ஈடுபட வேணாமா? ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து 1 hour தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், 2 hour தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இல்லை வந்து நான் 1 monthக்கு 10 hours நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், 2ஆவது மாதம் ஃபுல்லாக விட்டுருவேன். ஸோ ஷார்ட் அண்டில் ஃபெயில் ஆனவங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, 1 மாதம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு 1 மாதம் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. ஓகேங்களா, நான் தவறாக சொல்லவில்லை, ஷார்ட் அண்ட் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. குடும்ப சூழ்நிலையோ குழந்தைங்களோ இருக்கலாம். ஓகேங்களா, அல்லது வேறு ஏதாவது தாட்ஸ் வந்திருக்கலாம். தாட்ஸ் மீன்ஸ் நம்ம TNPSC படிக்கலாமா, அந்த மாதிரி தாட்ஸ் சொல்கிறேன். TNPSC படிக்க போயிடலாமா, ஸோ அந்த பக்கம் போயிடலாமா அப்படின்ற தாட்ஸ் வந்து இந்த ஷார்ட் ஹேண்டில் வந்து ஒழுங்காக கவனம் செலுத்தாமல் 2 பக்கமும் TNPSC ப்ளஸ் ஷார்ட் ஹேண்டு அதுக்கு சரியாக டைம் ஒதுக்க முடியாமல், நான் சொல்கிறது 2 பக்கம் கவனம் செலுத்துறதை பற்றி தவறாக சொல்லலை, 2 பக்கமும் சரியாக உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் ஏதாவது ஒரு சைடு போய் சாஞ்சிடுறது, ஒரு சைடு கம்மியாக ஒர்க் பண்ணுறது. ஷார்ட் அண்ட் TNPSC 2 படிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ ஷார்ட் ஹேண்டில் பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 2 hours மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான கெப்பாசிட்டி அந்த 2 hours வந்து அவங்களால ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவங்களோட மனசு, உடம்பு, உழைப்பு எல்லாமே அந்த 2 hours வந்து அடங்கியிருக்கு. சில பேர்த்துக்கு அந்த 2 hours அப்படின்றது சில பேர்த்துக்கு 6 hours ஆகும், சில பேர்த்துக்கு 8 hours ஆகும். அது அவங்களோட திறமையை பொறுத்தது, அது அவங்களோட கால சூழ்நிலையை பொறுத்தது, அது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது. ஒருத்தரால் 2 மணி நேரம் உட்காந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி 2 hours ஒர்க் பண்ணி பாஸ் பண்ண முடியும். சில பேருக்கு 6 hours தேவைப்படும், சில பேருக்கு 8 hours தேவைப்படும். என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 6 hours 7 hours 8 hours நீங்கள் ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி ஃபெயில் ஆவீங்க அப்படின்றது தான் என்னோட தாட்டு. ஸோ ஷார்ட் ஹேண்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 10 hours ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 6 hours ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க. சில பேர் ஊர் சுற்ற போயிடுவாங்க, சில பேர் வந்து குடும்பத்தை கவனிக்க போவாங்க. ஸோ இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு கிடையாது. நான் என்ன இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறேன்னா, நீங்கள் குறிப்பிட்ட நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விடுறதுனால தான் அந்த ஃபெயில் அப்படின்ற அந்த ஒரு நிலையை அடையிறீங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து குறிப்பிட்ட நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேரை நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, குறிப்பிட்ட நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் அப்படிப்பட்டவங்க பாஸ் ஆகிடுறாங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன் வைக்கலாம். அது அந்த எக்ஸாம் டைமில் போயிட்டு அவங்க 7 minutes எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரோக்கை போட்டு எப்படி வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்றதுலையும் அடங்கியிருக்கு. ஆனால் அட் த சேம் டைம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரெகுலராக தொடர்ச்சியாக டெய்லியும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 hours அல்லது 4 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது தான் என்னோடய வாதம். 7 நாளில் 6 நாள் ப்ராக்டிஸ் பண்ணும், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். 7 days இருக்குது பார்த்தீங்களா, வீக்லி 7 daysங்களா, அந்த 7 daysல ஒரு 6 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில்
6 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் அப்படின்ற அந்த ஸ்டேஜை அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது என்னோட மறுக்க முடியாத ஒரு வாதமாக நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஏன் ஷார்ட் அண்ட் படிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறோம்? ஷார்ட் அண்ட் படிங்கன்னு ஏன் நம்ம வந்து சொல்கிறோம்? நிறைய பேரோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் குரூப் 4ல் போயிருக்காங்க, குரூப் 2 2Aல போயிருக்காங்க, PA to ஆனரபிள் ஜட்ஜ் அந்த போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அமைஞ்சிருக்கு, சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி நீங்களும் இருங்க. சரியான மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் அண்டும் பாஸ் பண்ணலாம், டிஎன்பிசியும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் ஃபெயில் ஆனாங்க, ஏன் ஃபெயில் ஆவாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இவ்வளோதாங்க. நாள் விடாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 6 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கங்க. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் முக்கியம் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல முன்வைக்கிறது. இப்போ கட் ஆஃப் பற்றி பார்ப்போம். ஏன் ஷார்ட் ஹேண்டில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் படிங்க அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு 1 இயர் பேக் நான் சொல்கிறேன். கட் ஆஃப் அப்படின்றது ஜூனியர்ஸ்னால் ஒரு 170 கொஸ்டின் இருந்துச்சு. இதுவே டைப்பிஸ்ட் அப்படின்னா 163 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இதுவே ஸ்டெனோ அப்படின்னா ஒரு 145லேருந்து ஒரு 150 கொஸ்டின் வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? இதுலேயே நீங்கள் கட் ஆஃப் டிஃபரன்ஸை பாருங்கள். ஜூனியர் ஸ்டண்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் முன்னாடி நான் 1 இயர் பேக் என்ன சொல்கிறேன்னா ஒரு 7 கொஸ்டின் டிஃபரெண்ட்டாக இருந்துச்சு. டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்கும் ஒரு 13லேருந்து 15 கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஜூனியர் ஸ்டண்ட் அப்படின்னா ஒரு இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் வந்து டஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே குரூப் 4ல் டஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேலும் அப்படி தான் வரப்போகுது. இனிமேல் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? 200க்கு 120 கொஸ்டின் புக்குன்னா ஒரு 80 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தான் போகுது. இனிமேல் அப்படி தான் நடக்கும்போது குரூப் 4லேயும் அப்படி தான் நடந்துச்சு, குரூப் 2லேயும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஸ்கூல் புக்ஸையும் படிக்கணும், அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் படிக்கணும். குரூப் 4க்கு படிக்கிறவங்க எப்படி ஆச்சுன்னா குரூப் 2 சிலபஸையும் எடுத்து வச்சு படிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் அங்கே அவுட் சோர்ஸ் நிறைய இருக்குது. குரூப் 2ல் குரூப் 1ஓட சிலபஸில் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இருக்குது. குரூப் 2 ப்ரீலிமினரி மெயின்ஸுக்கு படிக்கக்கூடிய ஆட்கள் குரூப் 4ல் அழகாக பாஸ் பண்ணலாம் அப்படின்றத நடந்து முடிஞ்ச குரூப் 4 வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி அவுட் சோர்ஸும் போகணும். ஓகேங்களா? எதுக்கு இந்த அவுட் சோர்ஸ் பற்றி பேசணும்னா, இப்போ இருக்க கட் ஆஃபை சொல்கிறதுக்காக அவுட் சோர்ஸ் பற்றி பேசணும். இப்போ இருக்க கட் ஆஃப் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் குரூப் 4ல் ஜூனியர்ஸ்னா ஒரு 152 அல்லது 153 கொஸ்டின்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. டைப்பிஸ்ட் அப்படின்னா ஒரு 148 147 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுவே வந்து ஸ்டெனோ அப்படின்னா ஒரு 139 ஒரு 140 அந்த 140 கிட்ட இருக்குது. ஸோ ஜூனியர் ஸ்டண்டுக்கு டைப்பிஸ்ட்டுக்கும் 4 to 5 கொஸ்டின்ஸ் வித்தியாசம். போஸ்டிங் கம்மி தான். டைப்பிஸ்ட்லேருந்து ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 கொஸ்டின் வந்து வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்காக தான் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோம். 8 கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்குதுல, ஒரு 10 கொஸ்டின் கிடைக்கல, மினிமம் 8 கொஸ்டினாவது கிடைக்குதுல. சார் இது அடுத்த குரூப் 4ல் எப்படி சார் இருக்கும்? இந்த குரூப் 4ல் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அடுத்த குரூப் 4லையும் டஃப்பாக இருக்கலாம். அதை விட கொஞ்சம் அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல, போன குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் 4 மேபி கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக இருக்கலாம். லைட்டாக மீன்ஸ் அந்த டஃப்னஸ் இல்லாமல் போன தடவை 80 கொஸ்டின் தமிழில் போட்டாவே ஒரு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்களா? நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் 100க்கு ஒரு 80 கொஸ்டின் போட்டால் ஒரு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 78 கொஸ்டின் பெஸ்ட்டு தான் 100க்கு. ஸோ அடுத்த டைம் எப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 100க்கு 85 கொஸ்டின் போட்டால் ஒரு பெஸ்ட்டு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 90 கொஸ்டின் 92 கொஸ்டின் போட்டால் பெஸ்ட்டுன்னு இருந்துச்சு. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் ஒரு 78 80 கொஸ்டின் போட்டால் பெஸ்ட்டுன்னு இருந்துச்சு. இப்போ இனிமேல் வந்து எப்படி மாறலாம் அப்படின்னா ஒரு 100க்கு 85 கொஸ்டின் போட்டால் ஒரு பெஸ்ட் அப்படின்ற ஒரு நிலையை வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே அந்த மேக்ஸ் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 70 கொஸ்டின்ஸ் அல்லது 75 கொஸ்டின்ஸ் 70 to 75. இந்த பக்கம் தமிழில் 80 to 85. கிட்டத்தட்ட வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 155 அரவுண்டில் வரும். 155 157 அடுத்த டைம் நான் சொல்கிறேன். அடுத்த டைம் வந்து கட் ஆஃப் குரூப் 4க்கு எப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு 155 அல்லது 157 ஜூனியர் ஸ்டண்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து டைப்பிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 5 கொஸ்டின் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் அப்படி பார்க்க போனால்
ஒரு 155 to 157 வந்து ஜூனியர் ஸ்டண்டுக்கு அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு 150 அல்லது அதாவது 148லேருந்து 152க்குள்ளே. ஓகேங்களா, 148லேருந்து 152க்குள்ளே. ஸ்டெனோக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 138லேருந்து ஒரு 142க்குள்ளே இப்படி வரலாம். ஓகேங்களா சார், எக்ஸாக்டாக கொஞ்சம் போய் சொல்லுங்கள் சார் அப்படி அந்த இடத்துக்குள்ளே போய் சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஜூனியர்ஸ்னா ஒரு 156 அப்படி வரலாம். ஓகேங்களா, டைபிஸ்ட் அப்படின்னா ஒரு 151 வரலாம். ஸ்டெனோ அப்படின்னா ஒரு 143 வரலாம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் அடுத்த முறை கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ போஸ்டிங்கும் பார்த்துட்டோம். லாஸ்ட்டு குரூப் 4ல் கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்த குரூப் 4ல் எப்படி வரும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்த முறையும் ஒரு ஆவரேஜாக தான் வரப்போகுது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 8,000 10,000லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த டைமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இதே மாதிரி ஒரு 6,000 போஸ்ட், ஒரு 5,000லேருந்து ஒரு 7,000க்குள்ளே தான் போஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம், ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை குரூப் 4 நடத்திட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப கொஞ்சம் குரூப் 4 ரொம்ப தள்ளி போச்சுன்னா தான், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தள்ளி போச்சுன்னா ஒரு 10,000 வேகன்சி வரலாம். ஆனால் குரூப் 4 உடனே வைக்கிறாங்க. உடனே வைக்கும்போது அங்கே 5,000 வேகன்சி அப்படி தான் இருக்க போகுது. 6,000 வேகன்சி அதுக்குள்ளே தான் இருக்க போகுது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ கொஞ்சம் ஒரு 6 மாதம், ஒரு 1 இயர்ன்றது ஒரு 1.5 வருஷம், ஒரு 1.5 வருஷம் தள்ளி போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 8,000 வேகன்சி அந்த மாதிரி வந்து நிற்கலாம். புரியுதுங்களா? ஸோ நம்ம வேகன்சி பற்றி பார்த்தாச்சு, கட் ஆஃப் பற்றி பார்த்தாச்சு, ஸ்டெனோ படிக்கலாமா வேணாமா, படிக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷனும் கொடுத்தாச்சு. இப்போ டிஎன்பிசி என்ன சார் பண்ணுறது? இப்போ ஸ்டெனோ ஸ்டார்டிங்கில் படிக்க தொடங்குறவங்க அல்லது ஸ்டெனோ பாதியில் இருக்கிறவங்க டிஎன்பிசி படிக்கிறதா வேணாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நான் என்ன சஜஷன் கொடுத்துருந்தேன்னா, முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டெனோ படிக்கும்போது டிஎன்பிசி படிக்காதீங்கன்ற ஒரு சஜஷன் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டெக்னிக்கல் எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது வந்து டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், இது வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டாக மாறிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு காம்படிட்டிவ் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாத்தையுமே படித்தாகணும், எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி ஆகணும். ஷார்ட் ஹேண்ட் படிச்சுக்கிட்டே டிஎன்பிசியும் படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் நம்ம. இப்போ வந்து டிஎன்பிசி தொடங்குறவங்க அல்லது இப்போ வந்து ஷார்ட் ஹேண்ட் தொடங்குறவங்க நீங்கள் ரெண்டையுமே வந்து படிங்க. புரியுதுங்களா? டைப்ரைட்டிங்கும் சேர்த்து படிங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் குழப்பம் வருது. சார் டைப்ரைட்டிங் படிக்காமல் ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாமா அப்படின்ட்டு. டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு ஸ்டெனோ அப்படின்ற போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சார் எதை சார் முதல்ல பண்ணுறது? நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் போனால் ஷார்ட் ஹேண்ட் வந்து முதல்ல படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு வாங்க படிக்கலான்னு சொல்லுவாங்க, அல்லது டைப்ரைட்டிங் படிச்சுட்டு ஷார்ட் ஹேண்ட் படிங்கன்னு சொல்லுவாங்க. யாருமே டைப்ரைட்டிங்கை அவாய்ட் பண்ணிட்டு ஷார்ட் ஹேண்டுக்குள்ளே வந்து வாங்க சொல்லி தரோன்ற ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டு. அந்த மாதிரி ஷார்ட் ஹேண்ட் மட்டும் தனியாக நீங்கள் படித்து அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு உபயோகமே படாது. டைப்ரைட்டிங்கோட ஷார்ட் ஹேண்டு சேர்ந்தால் உங்களுக்கு உபயோகப்படும், அல்லது டைப்ரைட்டிங் மட்டும் தனியாக பண்ணால் உபயோகப்படும். ஆனால் வெறும் ஷார்ட் ஹேண்ட் மட்டும் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 99% எந்த விதத்துலையும் உபயோகமே படாது, யூஸே ஆகாது. அதனால் ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டைப்ரைட்டிங்கும் சேர்த்து படித்தாதான் குரூப் 4ல் வேல்யூ. புரியுதுங்களா? இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்க, டைப்ரைட்டிங் படிங்க ஷார்ட் ஹேண்டும் படிங்கம்பாங்க, அல்லது டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு வாங்க ஷார்ட் ஹேண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஷார்ட் ஹேண்டை முதல்ல பண்ணலாம், அதுக்கு ரூல் இருக்குது. நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் ஃபஸ்ட்டு பண்ணலாம், ஆனால் அது வேஸ்ட்டு. டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வேல்யூ. அல்லது டைப்ரைட்டிங் மட்டும் தனியாக பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் ஷார்ட் ஹேண்டை மட்டும் தனியாக பண்ணுறீங்க, டைப்ரைட்டிங்கே இல்லாமல் ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு அதை டைப் தான் பண்ண போகிறீங்க. ஸோ டைப்ரைட்டிங் ப்ளஸ் ஷார்ட் ஹேண்ட் இருந்தாகணும் உங்களுக்கு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும், குரூப் 2 பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? சார் நான் டைப்ரைட்டிங் மட்டும் படிச்சிருக்கேன்னு ஒரு விவாதத்துக்கு வருவீங்க. டைப்ரைட்டிங் மட்டும் படிச்சிருந்தா ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஷார்ட் ஹேண்ட் மட்டும் தனியாக படிக்காதீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க டைப்ரைட்டிங் ப்ளஸ் ஷார்ட் ஹேண்ட் ரெண்டுமே சேர்ந்து படிக்கணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்படிட்டிவ் ஸ்டேட்டில் கண்டிப்பாக ஷார்ட் ஹேண்டும் படித்தாகணும், டிஎன்பிசியும் சேர்த்து படித்தாகணும், டைப்ரைட்டிங்கும் படித்தாகணும், எல்லாமே சேர்த்து படித்தாகணும். புரியுதுங்களா? நடுவில் ஒரு குழப்புவீங்க. சார் சிஓஏ நான் முடிக்கலைன்னா சார் பண்ணுறது. சிஓஏ அப்படின்றது இங்கே வேலைக்கு போய்ட்டு 2 வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. சார் முடிச்சு வச்சுக்கலாமா? முடிச்சும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க
ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங், டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் சேர்த்து படிக்கணும். அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய படிப்பறிவு உள்ள மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் படிக்கிறாங்க டிஎன்பிசிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க. 20 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க குழந்தைங்களையோ அவங்க வீட்டில் உள்ளவங்களையோ எப்படி சொல்கிறதுனா ஒரு விதத்தில் பாதிப்புனா ஒரு இவங்களோட அந்த படிக்கிற மனநிலையே அந்த குடும்பத்தில் உள்ள 4-5 பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்க்க போனால் 20 லட்சம் பேருன்றது கிட்டத்தட்ட 1 கோடி பேராக மாறி இருக்கு. புரியுதுங்களா என்ன ஒரு 20 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இப்போ நான் படிக்கிறேன்னா என் குடும்பத்தில் உள்ள 4 பேர்த்துக்கும் அந்த படிப்பு ஆர்வம் இருக்குது. என் குடும்பத்தில் ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேர்த்துக்கும் அந்த புக்கை எடுத்து பார்க்கலாம், படிக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஎன்பிசி படிக்கிறோமோ இல்லையோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. படிக்கிறவங்க அவங்க குடும்பத்திட்ட இந்த படிக்கிற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு படிப்பறிவு உள்ள மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்டேட் தான். தமிழ்நாடு அப்படின்றது ஒரு காம்படிட்டிவ் ஸ்டேட் தான். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் டிஎன்பிசி எல்லாமே சேர்ந்து தான் படிச்சாகணும். ஏன்னா ஒன்று விட்டாலும் ஒன்று அப்படி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஜூனியர்ஸ்ட்டு கை விட்டால் டைப்பிஸ்ட்டு கை கொடுக்கும், டைப்பிஸ்ட்டு கை விட்டால் ஸ்டெனோ கை கொடுக்கும். சார் அப்படின்னா வந்து அடுத்த குரூப் 4 எப்போ சார் வரும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். எப்போதுமே அடுத்த குரூப் 4 நோக்கி போகக்கூடாது. நீங்கள் ப்ராசஸ் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷார்ட்டனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டிஎன்பிசிக்கு படிங்க. டிஎன்பிசி எக்ஸாம் வருதா எழுதுங்க, டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதுதா எழுதுங்க, டைப் பண்ணுங்க, ஷார்ட்டன் எக்ஸாம் வருதா எழுதுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கும் தயாராகுங்க. எக்ஸாம் வரப்போ டக்குன்னு எழுதுங்க. ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய குரூப் 4 உங்களுக்கு கை கொடுக்கலன்னா கூட அடுத்த குரூப் 4க்குள்ளே நீங்கள் டைப்ரைட்டிங், ஷார்ட்டன் எல்லாம் முடிச்சுட்டு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. டிஎன்பிசிக்கும் சைடில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும். அழகாக வந்து ஷார்ட்டன்லேயும் பாஸ் பண்ணலாம், டைப்ரைட்டிங்லேயும் பாஸ் பண்ணலாம், டிஎன்பிசிலையும் பாஸ் பண்ணி குரூப் 4ல் ஒரு வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாம் தெளிவாக இருங்க. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஷார்ட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் 2500 பேர் போத் ஹையர். இப்போ அடுத்த குரூப் 4க்குள்ளே மொத்தமாக எல்லாம் டோட்டலாக வேலைக்கு போனவங்க போக மீதி வந்து ஒரு 3500 பேர் வந்து போத் ஹையர் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. இருக்காங்கன்றத ரெடியாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இன்னொரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பிஃபோர் 2026 சேர்ந்துடும். எக்ஸாம் குரூப் 4லாம் ரொம்ப தள்ளி போச்சுன்னா 2026 சேரும். கண்டிப்பாக பிஃபோர் 2026 கண்டிப்பாக ஆடாகுங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட குரூப் 4க்கு ஒரு 3500 பேர் போத் ஹையர் முடிச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார் இதனால் பாதிப்பாகுமா? பெருசாக பாதிப்புலாம் இல்லைங்க. ஜூனியர் ஸ்டண்ட் ஒரு 156, டைப்பிஸ்ட் ஒரு 151, ஸ்டெனோ ஒரு 143 இந்த மாதிரி கொஸ்டின் கட் ஆஃப் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு 145 எடுத்து நம்ம சேஃபர் சைடு இருந்துக்கணும். ஒரு 200க்கும் 145 கொஸ்டின், 157 எங்கே இருக்குது, 160 எங்கே இருக்குது, ஒரு 145 எங்கே இருக்குது. ஜூனியர் ஸ்டண்டில் ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டினில் வேலை விட்டவங்களோட வழி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு டைப்ரைட்டிங் இருந்திருந்தால் நான் நேரம் வேலை வாங்கியிருப்பேன் சொல்லுவாங்களா இல்லையா? டைப்ரைட்டிங் இருந்திருந்தால் நான் நேரம் வேலையில் இருந்திருப்பேன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. டைப்ரைட்டிங்கில் வேலை கிடைக்காதவங்க என்ன சொல்லுவீங்க? ஷார்ட் ஹேண்ட் இருந்திருந்தால் நம்ம ஒரு 10 கொஸ்டின் 8 கொஸ்டின் கிடைக்குது, நம்ம கண்டிப்பாக வேலையில் இருந்திருப்போமே. ஷார்ட் ஹேண்ட் இல்லாதனால எத்தனையோ பேர் நம்மளை விட கம்மியான மார்க் வாங்கினவங்களாம் போயிட்டாங்களேன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதான் பவர் ஆஃப் ஷார்ட் ஹேண்டோட பவர் அதுதான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து தமிழ்நாடு காம்படிட்டிவ் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், டிஎன்பிசி எல்லாமே படிங்க. எல்லாமே சேர்ந்து எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி படிங்க. அதை விட நமக்கு வேறு என்ன ஒர்க்கு? நமக்கு டிஎன்பிசியில் ஒரு ஜாப் ஆகணும், குரூப் 4ல் ஒரு ஜாப் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் டிஎன்பிசி எல்லாமே படிங்கன்னு நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட், அந்த விஏஓ இந்த போஸ்ட்டை மட்டும் நம்பி இருக்காதீங்க. அதில் டைப்பிஸ்ட்னு கொஞ்சம் போஸ்ட் இருக்குது, ஸ்டெனோன்னு ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இதுக்கும் சேர்த்து தயாராகுங்கன்னு சொல்கிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி அகாடமிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? டிஎன்பிஎஸ்சி அகாடமி வச்சுருக்கவங்க அல்லது வந்து
டிஎன்பிசியில் ஆன்லைன் ஆஃப்லைன் எந்த அகாடமியாக வேணால் இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க, டிஎன்பிசி பேட்ச் போட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது நான் தவறாக சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, டைப்ரைட்டிங் இருக்குது, நீங்கள் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வேணாம், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்டெனோ இருக்குது, நீங்கள் இன்ஸ்டியூட்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், வேறு ஆன்லைன் அகாடமிலையும் ஜாயின் பண்ணுங்கள், அல்லது என்கிட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பம். நான் என்ன சொல்கிறேன்னா, குரூப் 4ல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் படிச்சாகணும். நீங்கள் டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4ல் கால்ஃபர் பண்ணக்கூடிய அனைத்து விதமான போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் ஆவீங்க. எந்த ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் படிச்சிருங்க, கூடவே சேர்ந்து டிஎன்பிசிக்கும் படிங்க. புரியுதுங்களா? இந்த புக்கு மாறப்போகுது அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கல்வி ஆண்டில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை புக்கு மாறுது. வரலாறு தான். அதாவது வரலாறில் வந்து என்ன நடந்துச்சோ அது எப்பயுமே மாற போகிறதில்ல. பாலிட்டியில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் எதுவுமே மாற போகிறதில்ல. அதுதான் திருப்பி ரிப்பீட்டடாக வேறு வார்த்தைகளில் வேறு சென்டென்ஸில் வரப்போகுது. இப்போ தமிழுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 15 கொஸ்டின் தான் பள்ளி பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு, அதை பள்ளி பாடத்திலிருந்து வரும்னு போட்டாங்க. டிஎன்பிசி சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு ஒரு 15 கொஸ்டின் தான் அந்த ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு போட்டாங்க. மீதி எல்லாம் வந்து அந்த பள்ளி பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு போட்டாங்க. ஸோ அடிப்படைனா அது வந்து ஒரு பேஸு, அதை தாண்டி அட்வான்ஸ்டாகவும் கேட்பாங்கன்றத சொல்ல வராங்க. அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பள்ளி பாட புத்தகம் மாறுறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன பள்ளி பாட புத்தகம் இருக்கோ அதை படிங்க. ஓகேங்களா? அவுட் சோர்ஸ் வெளி மெட்டீரியல் இனிமேல் போய் தான் ஆகணும். அவுட் சோர்ஸ் வெளியில் தேடுங்க, வெளியில் தேடி கண்டிப்பாக படிங்க. ஏன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து வருது. ஸோ ஸ்கூல் புக்ஸ் மாறுறத பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ இருக்க ஸ்கூல் புக்ஸில் படிங்க. அதே மாதிரி அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் நீங்கள் படிங்க. குரூப் 2வோட சிலபஸ் எடுத்து வச்சு அதோட ப்ரீலிமினரி மெயின்ஸ் சிலபஸை வச்சு அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க குரூப் 4க்கு. எப்படின்னா அவுட் சோர்ஸ்னால் எங்கே இருக்குது, அந்த குரூப் 2 அந்த சிலபஸ்க்குள்ளே அந்த அவுட் சோர்ஸ் இருக்குங்க. அதில் என்ன மெட்டீரியல் படிப்பீங்களோ அதை படிங்க. ஏன்னா குரூப் 2A ப்ரீலிமினரி மெயின்ஸ் படித்தவங்க இப்போ குரூப் 4ல் கிளியர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அதான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் படிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸும் நம்ம படிச்சாகணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்து அவுட் சோர்ஸ் படிச்சாகணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.